ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். சவுதி அரேபியா மதீனால நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்த தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சவுதி வரணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது ஒரு மிட் நைட் ஷாப்பிங் தான். ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்மளோட மோஸ்ட் ஆஃப் ஷாப்பிங் எல்லாமே மிட் நைட்டில் தான் இருக்கும். ஏன்னா 12 o'clock தான் என் ஹஸ்பண்டோட டியூட்டி முடியும். ஸோ ஆஃப்டர் 12 o'clock அப்புறம் தான் நாங்கள் வந்து ஷாப்பிங்கே போவோம். எப்பவுமே 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு மறுபடியும் திங்ஸ் வாங்கிட்டு மறுபடியும் 3 கிலோமீட்டர் நடந்து வரும். குட்டி குட்டி பக்காலெல்லாம் வந்துட்டு பக்கத்தில் நிறைய இருக்குது. ஆனால் வந்துட்டு பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி வந்து போகணுன்னா லாங்கில் தான் போய் ஆகணும். ஸோ அங்கே போயிட்டு வரும். இப்போ நினைப்பேன் பக்கத்தில் ஏதாவது சூப்பர் மார்க்கெட் மாதிரி வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு யாருக்கு அதில் இருந்துச்சுன்னு தெரியல, கடையை போட்டோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த கடையில தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் பற்றியும் சொல்லி ஆகணும். ஊர்லலாம் இந்த மாதிரி கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்ம வெளியில் அதிகமாக போகவும் மாட்டோம், வாய்ப்பும் கிடையாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அது எத்தனை மணியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நேரம் ஷாப்பிங் முடிச்சாலும் சரி, ஃபைனலி அந்த ஐஸ்கிரீமோட அந்த கடையிலேருந்து வெளியில் போனால் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. கெட்ட பழக்கம் எனக்கு மட்டும்தானா, இல்லை இங்கே சவுதி வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அதுக்கு பழகிட்டோமா என்னன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்கா, இப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பேசிகிட்டே நடந்து போனால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதனால அது வந்து பழகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி தானா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஃபைனலி நம்மளோட விஷயத்துக்கு வருவோம். அது என்ன விஷயம்னா, ஒரு பொருளில் ரேட் ஒட்டாமல் இருந்தது. இப்போ என் ஹஸ்பண்டாக இருந்தால் என்ன சொல்லுவோம், மோஸ்ட்லி ஹஸ்பண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, ரேட்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம், சும்மா வாங்கி போட்டு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து லேடிஸ்க்கு மட்டும் தான் தெரியும். அதுவும் கல்ஃப் கண்ட்ரி வந்த லேடிஸ்க்கு மட்டும்தான் தெரியும் நம்ம ஊருக்கும் இங்கேயும் எவ்வளோ என்ன ஏதுன்னு 1008 கால்குலேட்டரை விட பயங்கரமான கால்குலேட் பண்ணி தான் ஒரு பொருளே வாங்குவோம். ஸோ நான் என்ன பண்ணேன், அவர் அந்த சைடு நிற்கும் போது இதோட ரேட் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்குறேன். ரேட் என்னன்னு சொல்லிட்டு ஹவு மச்னு கேட்குறேன். அவர் திருன்னு முழிக்கிறாரு. மறுபடியும் காதில் விழல போல அப்படின்னு சொல்லிட்டு ஹவு மச் அப்படின்னு கேட்குறேன். அப்பவும் பதில் சொல்லவே இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டுட்டு அவர் போய் சாதி காதக்கம் அப்படின்னு கேட்குறாரு. பதில் வருது. எனக்கு நான் பயங்கர ஷாக்கிங். என்னடா இது, ஒரு பேசிக் இங்கிலீஷ் கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து இதே மாதிரி எனக்கு பள்ளிவாசலில் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஜென்ரலாக இங்கிலீஷில் ஒரு விஷயம் பேசும்போது அவங்களுக்கு தெரியல, அவங்க அரபிக் தான் பேசுகிறாங்க. என்னால் கன்வே பண்ணவே முடியல என்னோட விஷயத்த. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, சவுதி வரதா இருந்தால் பேசிக் அரபிக்காவது கற்றுக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் சவுதி வரணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த கடையில் இருந்தவங்க வந்து எமினி ஏஜ் ஒரு 30லேருந்து 35க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கே இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கே வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு பேசிக்கே தெரியலன்னு ரொம்ப ஷாக். அப்புறம் தான் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இப்போவாது பரவாயில்ல கூகுள் டிரான்ஸ்லேஷன் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய அரபிஸ்க்கு நிறைய லாங்குவேஜ்லாம் வந்துட்டு கற்றுக்கிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் கஷ்டப்பட்டு பணம் கிட்டி இங்கே வந்துட்டு வேலையில் லாங்குவேஜ் புரியாமல் திரும்பியும் பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு ஊருக்கு போனவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னதான் நீங்கள் சொன்னாலும் என்னோட இந்த ஹவு மச் விஷயத்தை லைஃப்பில் மறக்கவே முடியாது. நாங்கள் பர்ச்சேசிங் முடிச்சுட்டு பேசிக்கிட்டே கிளம்பிட்டோம். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.